இல்லத்தரசிகள் இன்னும் எத்தனை பேர் கனவு கண்டுக்கிட்டு இருக்கீங்க? நாம் வீட்டில் இருந்துக்கிட்டே குழந்தையையும் பார்த்துக்கிட்டு வீட்டு பொறுப்புகளையும் பார்த்துக்கிட்டு ஒரு மாதம் 10,000மோ 20,000மோ சம்பாதிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு. உங்களைப் போலவே நானும் அதே மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தவ தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் வெறும் கனவு மட்டும் காணாமல் அதை நிஜமாக்குற 15 வேலை வாய்ப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஏதோ கிளிக் பண்ணால் பணம் வரும் அப்படிங்கிற ஏமாத்து வேலை கிடையாது. நிஜமான உழைப்பு, முறையான வழிகாட்டுதல் இருந்தால் ஒரு இல்லத்தரசியாக இருந்துக்கிட்டே மாதம் 20,000க்கு மேலே உங்களால் தாராளமாக சம்பாதிக்க முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையலாம். அதனால் வீடியோவை பாதியிலே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு பேப்பர் பேனாவை எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வேலையையும் நான் எப்படி ஆரம்பிக்கணும், அதுக்கு என்னென்ன தேவைன்னு விளக்கமாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் செய்யுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு இதில் எது தகுதி வாய்ந்ததாக இருக்குது, எனக்கு இது போதும்ப்பா, என்னால் இது முடியும்ப்பான்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 15 வேலைகளையும் நான் சும்மா கூகுளில் தேடி எடுக்கலை. இதை பற்றி ஆழமாக ரிசர்ச் பண்ணி இதில் நிஜமாகவே மக்கள் சம்பாதிக்கிறாங்களான்னு உறுதி செஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் குறிப்பாக எதுலேயுமே முதலீடு இல்லாமல் இல்லை மிக குறைந்த முதலீட்டில் செய்யக்கூடிய வேலைகளுக்கு தான் நான் முன்னுரிமை கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு தன்னோட முதல் சம்பாத்தியம் தர்ற அந்த தன்னம்பிக்கை எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியும். எல்லாருக்கும் வணக்கம். அன்புடனும் அக்கறையுடனும் ஸ்டோரி டைம் வித் வினிதாவிற்காக நான் உங்கள் தோழி வினிதா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, AI டேட்டா அனடேட்டர். என்னடா பேரை கேட்டாலே என்னமோ பயமாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்து வர இந்த காலத்தில் இது ரொம்பவுமே எளிமையான மற்றும் ரொம்பவுமே தேவையுள்ள வேலை. புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டருக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு பூனை எதுன்னு தெரியாது. நாம் ஆயிரக்கணக்கான பூனையோட படங்களை காட்டி இதுதான் பூனைன்னு அதுக்கு புரிய வைக்கணும். இந்த படங்களை சரியாக வகைப்படுத்துறது தான் உங்களோட வேலை. நீங்கள் இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, புகைப்படங்களில் இருக்கிற பொருட்களை சுற்றி பெட்டி வரைவது, அதாவது பவுண்டிங் பாக்ஸ்ன்னு இருக்கும், அந்த மாதிரி போடணும். வீடியோவில் நகர பொருட்களை கவனிக்கிறது, இல்லை ஒரு வாக்கியத்தில் உள்ள உணர்ச்சிகளை வகைப்படுத்துவது, அதாவது இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ்னு நம்ம வகைப்படுத்துறது. இதை எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, இதுக்குன்னு நிறைய தளங்கள் இருக்குது. ரிமோட் டாஸ்க்ஸ், ஆப் அண்ட் டேட்டா ஃபோர்ஸ், இல்லை அமேசான் மெக்கானிக்கல் டர்க் போன்ற வலைத்தளங்களில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணலாம். வருமானம் எப்படி வரும் அப்படின்னா, அது உங்களோட வேகத்தை பொறுத்து மணிக்கு சுமார் $2லிருந்து $10 வரை உங்களால் ஈட்ட முடியும். இரண்டாவது கோஸ்ட் கிச்சன், அதாவது வீட்டு உணவகம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பெரிய அளவில் முதலீடு செஞ்சு கடைப்பிடிக்க முடியாதவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்களோ அங்கேயே மக்கள் அதிகம் விரும்பும் ஒரு உணவை, உதாரணத்துக்கு ஆரோக்கியமான சிறிதான உணவுகள், வீட்டு முறை குழம்பு வகைகள், இல்லை மாலை நேர சிற்றுண்டி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுங்க. இதுக்கு ரொம்ப முக்கியம் FSSAI ரெஜிஸ்ட்ரேஷன். ஆன்லைனில் ரொம்ப ஈஸியாக விண்ணப்பிக்கலாம். இரண்டாவது முக்கியமான விஷயம் பேக்கேஜிங். உணவை சிந்தாமல் அழகாக பேக் செய்கிறது உங்களோட பிராண்டோட மதிப்பை உயர்த்தும். மூன்றாவது, இதை எப்படி விற்கிறதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஸ்விக்கி இல்லை ஜொமேட்டோ மாதிரி தளங்களில் மர்ச்சண்ட்டாக பதிவு செய்யுங்க. இப்போ குக்கர் ஆப் கூட இருக்குது. அந்த மாதிரி ஆப்பில் மர்ச்சண்ட்டாக பதிவு செய்யுங்க. அவங்க உங்களோட இடத்தை பார்வையிட்டுட்டு உங்களுக்கு அனுமதி தருவாங்க. அதுக்கப்புறம் வர ஆர்டர்ஸை வச்சு நீங்கள் சமைச்சிங்க அப்படிங்கன்னா டெலிவரி பார்ட்னர்ஸ் அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மாதம் ஆனால் உங்களோட பகுதியில் உள்ள தேவையை பொறுத்து 20,000லேருந்து 50,000 வரைக்கும் ஈஸியாக லாபம் பார்க்கலாம். நம்பர் 3, வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட். உங்ககிட்ட தனித்துவமான குரல் வளம் இருக்குது, உணர்ச்சியோடையும் அழகாக பேச முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு தான். ஒரு கதையை வாசிக்கும்போது கேட்குறவங்க அந்த கதைக்குள்ளே மூழ்கிற அளவுக்கு உங்கள் குரலில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கணும். இதில் நீங்கள் எங்கே போய் பேசலாம், இதோட வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ரிஸ், யூடியூப்பில் ஆவணப்படங்கள்,
ஆடியோ புக்ஸு, இல்லை குழந்தைகளுக்கான கார்ட்டூன் டப்பிங், பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு விளக்க வீடியோக்கள், அதாவது எக்ஸ்பிளைனர் வீடியோஸ் இந்த மாதிரி, அப்புறம் இந்த பாக்கெட் எஃப்எம் இந்த மாதிரி இதில் எல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆரம்பத்தில் நல்ல மைக் இருக்கிற ஒரு ஹெட்ஃபோன் போதும். அதுக்கப்புறம் போக போக நீங்கள் ஒரு தரமான கண்டென்சர் மைக் வாங்கிக்கலாம். இதில் ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளவு அப்படின்னு நீங்கள் கட்டணம் வசூலிக்கலாம். நம்பர் 4, டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட். பொறுமையாகவும் வேகமாகவும் டைப்பிங் திறன் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவுமே பொருத்தமானது. இது என்ன அப்படின்னா, ஒரு ஆடியோ இல்லை வீடியோ ஃபைல் உங்களுக்கு தருவாங்க. அதில் பேசுகிறவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் துல்லியமாக கவனித்து எழுத்து பிழை இல்லாமல் டைப் செய்யணும். அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஜென்ரல் டிரான்ஸ்கிரிப்ஷன், இது வந்து பொதுவான ஒரு இன்டர்வியூஸு, ஸ்பீச்சு இந்த மாதிரி இருக்கும். மெடிக்கல் ஆர் லீகல் டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதில் மருத்துவம் மற்றும் சட்ட ரீதியான உரையாடல்கள் இருக்கும். இதுக்கு வந்து கொஞ்சம் ட்ரைனிங் தேவைப்படும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது எதில் பண்ணலாம் அப்படின்னா, கோ டிரான்ஸ்கிரிப்ட் அப்புறம் ரெவ் இந்த மாதிரி தளங்களில் ஒரு சின்ன டெஸ்ட் வைப்பாங்க. அதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். வருமானங்கிறது ஆடியோவோட லென்த்தை பொறுத்து அமையும். ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஒரு நிமிஷம், ஒரு மணி நேரம் அந்த மாதிரி பணம் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 5, விர்ச்சுவல் ட்ராவல் ஏஜெண்ட். சுற்றுலா போகிறதுல அதிகமாக ஆர்வம் உள்ளவங்களுக்கு இது ரொம்பவுமே சுவாரஸ்யமான வேலை. ஒரு நபர் ஒரு இடத்திற்கு போகணும்னு ஆசைப்பட்டால் அவங்களுக்கு பயண திட்டத்தை நாம் வகுத்து கொடுக்கலாம். என்ன செய்யலாம் அப்படின்னா, குறைந்த விலையில் விமான டிக்கெட்டுகளை தேடுறது, வாடிக்கையாளர்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற பாதுகாப்பான தங்கும் விடுதிகளை பரிந்துரைக்கிறது, அங்கே இருக்கிற முக்கியமான சுற்றுலா இடங்களோட பட்டியலை அவங்களுக்கு தர்றது. பெரிய பெரிய ட்ராவல் ஏஜென்ட்ஸோட இணைஞ்சு நீங்கள் கமிஷன் அடிப்படையில் செயல்படலாம். இல்லை நீங்கள் தனியாகவே கூட ஒரு பிளானிங் ஃபீ வசூலிக்கலாம். முக்கியமாக இதுக்கு ஒன்றுமே தேவைப்படாது. இன்டர்நெட்டில் தேடி சிறந்த டீல்களை கண்டுபிடிக்கிற வேகம் உங்களுக்கு இருந்தால் போதும். நம்பர் 6, கண்டென்ட் ரைட்டிங். எழுத்து திறமையும் தகவலை தேடி தொகுக்கிற ஆர்வமும் உள்ளவங்களுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு. நிறுவனங்களில் இணையதளங்களுக்கு தேவையான கட்டுரைகள், பிளாக்ஸ் அப்புறம் சமூக வலைதள பதிவுகளை எழுதி தர்றது. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு குறிப்பிட்ட தலைப்பை பற்றி கூகுளில் தேடி அதை உங்களோட சொந்த நடையில் படிக்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாக எழுத தெரியணும். இது வந்து நீங்கள் லிங்க்டின், ஃப்ரீலான்சர் அப்புறம் இன்டர்ன்ஷாலா இந்த மாதிரி தளங்களில் வாய்ப்புகளை தேடலாம். வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வார்த்தைக்கு 50 பைசா முதல் 2 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம், உங்களோட அனுபவத்தை பொறுத்து. நம்பர் 7, ஆன்லைன் டியூட்டரிங். உங்ககிட்ட இருக்கிற அறிவை பகிர்ற ரொம்ப ரொம்ப உன்னதமான வேலை. பள்ளி பாடங்கள் மட்டும் இல்லாமல் தையல், சமையல், யோகா, ஆரி, ஓவியம், எம்ப்ராய்டரி இல்லை மியூசிக் இந்த மாதிரி கலைகளையும் ஆன்லைனில் கற்றுத்தரலாம். வாட்ஸ்அப் இல்லை இன்ஸ்டாகிராம் மூலமாக விளம்பரம் செஞ்சு மாணவர்களை ஈர்க்கலாம். ஜூம் இல்லை கூகுள் மீட் பயன்படுத்தி வகுப்புகளை நடத்தலாம். ஒரு மாணவருக்கு மாதம் 500லேருந்து 5000 வரை நீங்கள் வசூலிக்கலாம். நம்பர் 8, டிஜிட்டல் ரீசெல்லிங். எந்தவித பண முதலீடும் இல்லாமல் ஒரு வணிகத்தை தொடங்க இதுதான் ரொம்பவுமே ஈஸியான வழி. ஹோல்சேலில் பொருட்களை வாங்கி ஆன்லைன் நெட்வொர்க் மூலம் விற்கிறது. அதாவது மீஷோ இல்லை க்ளோரோட் போன்ற ஆப்களை நீங்கள் வந்து படங்களை உங்களோட வாட்ஸ்அப் குரூப்களில் பகிருங்க. ஆர்டர் வரும்போது உங்களோட லாபத்தை சேர்த்து ஆர்டர் செஞ்சால் போதும். நீங்கள் நிர்ணயிக்கிற லாபத்தை பொறுத்து மாதம் 5லிருந்து 15,000 வரைக்கும் ஈட்டலாம். 9, யூசர் டெஸ்டிங், அதாவது ஆப் டெஸ்டிங். பெரிய பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு உங்களோட நேர்மையான கருத்துக்களை சொல்கிறது. ஒரு புது வெப்சைட் இல்லை ஆப்பு ஒரு மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அது நார்மல் பீப்புளுக்கு பயன்படுதா அப்படின்னு சோதிப்பாங்க. அவங்க சொல்கிற சின்ன சின்ன வேலைகள், அதாவது இப்போது ஒரு ஷாப்பிங் ஆப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் சர்ச் பண்ணுறது கரெக்டாக சர்ச் ஆகுதா, இப்போ ஒரு ப்ராடக்டை கிளிக் பண்ணுறோன்னா உள்ளே போகுதா, அதை கார்ட்டில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது கரெக்டாக கார்ட்டில் ஆட் ஆகுதா,
இந்த மாதிரி அந்த ஆப்பில் நீங்கள் செஞ்சு காட்டி உங்களோட அனுபவத்தை பேசிக்கிட்டே ரெக்கார்ட் செய்து அவங்களுக்கு தரணும். இது எந்த மாதிரி வெப்சைட்டில் பண்ணலான்னா usertesting.com, tryMyUI இந்த மாதிரி நிறைய தளங்கள் இருக்குது. வருமானம் ஒரு 20 நிமிஷத்துக்கு $10 அந்த மாதிரி இருக்கும். அது ஒவ்வொரு ஆப்பை பொறுத்து இருக்குது. நம்பர் 10, இபுக் பப்ளிஷிங். எழுத்தாளர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான வழி. கதை புத்தகங்கள், சமையல் குறிப்புகள் இல்லை சுய முன்னேற்ற கருத்துக்களை டிஜிட்டல் புத்தகமாக மாற்றி விற்கிறது. உங்களோட படைப்பை MS வேர்டில் டைப் பண்ணி அமேசான் KDP அதாவது கிண்டில் டைரக்ட் பப்ளிஷிங் தளத்தில் இலவசமாக பதிவேற்றலாம். உங்களோட புத்தகம் விற்பனையாகும் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ராயல்ட்டி தொகை வரும். நம்பர் 11, சோஷியல் மீடியா மேனேஜர். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற தளங்களை லாவகமாக கையாள தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்பவே சூப்பர். சின்ன கடையில் ஆரம்பித்து பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க வரைக்கும் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸை மேனேஜ் பண்ணுறது, தினமும் போஸ்ட் போடுறது, கஸ்டமர்ஸோட கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது, இல்லை ஃபாலோயர்ஸை ஜாஸ்தி பண்ணுறது, இந்த மாதிரி தான் உங்கள் வேலை இருக்கும். நீங்கள் இதுக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு மாதத்துக்கு 3000லேருந்து 10,000 வரைக்கும் வசூலிக்கலாம். நம்பர் 12, ஸ்பெஷலைஸ்டு ஸ்பைஸ் பவுடர். பாரம்பரியமான இல்லை கலப்படமற்ற உணவுகளுக்கு எப்போவுமே டிமாண்ட் உண்டு. கடைகளில் கிடைக்கிற ரசாயனம் கலந்த மசாலாக்களுக்கு பதிலாக வீட்டிலையே ஆரோக்கியமான முறையில் மசாலா அரைச்சி விற்கிறது. சாம்பார் பொடி, ரசப்பொடி தவிர குழந்தைகளுக்கான சத்து மாவு இல்லை ஆரோக்கிய பானம் போன்றவற்றை தயாரிக்கலாம். தரம் நல்லா இருந்தால் வாய்மொழி விளம்பரம் மூலமே மாதம் நீங்கள் 10,000க்கு மேலே லாபம் பெறலாம். நம்பர் 13, விர்ச்சுவல் ஈவெண்ட் பிளானர். நீங்கள் பிளான் பண்ணுறதுல கில்லாடியாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ். பிறந்தநாள் விழாக்கள், வளகாப்பு இல்லை ஆஃபீஸ் மீட்டிங் இந்த மாதிரி ஆன்லைன்லேயே நீங்கள் உட்காந்துக்கிட்டு இதுக்கு எல்லாமே பிளான் பண்ணலாம். அதாவது எப்படின்னா இன்விடேஷன் அனுப்புறது, நிகழ்ச்சிக்கான விளையாட்டுக்களை பிளான் பண்ணுறது, பாட்டெல்லாம் செலக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஆன்லைனில் நீங்கள் மேனேஜ் பண்ணணும். நம்பர் 14, சப்டைட்டில் கிரியேட்டர். இது லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு நல்ல வேலை. வீடியோவில் நாம் பேசுகிறத அப்படியே எழுத்து வடிவில் மாற்றணும். இது தமிழ் வீடியோவை ஆங்கிலம் பேசுகிறவங்களுக்கும் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் அந்த லாங்குவேஜ் தெரியாதவங்க கூட அதை பார்க்க முடியும். இதுக்கு நீங்கள் யூடியூப் சேனலில் ஓனர்ஸை கேட்டு அவங்கக்கிட்ட சர்வீஸ் வாங்கிக்கலாம். வீடியோவோட லென்த்தை பொறுத்து நல்ல சம்பளம் கிடைக்கும். நம்பர் 15, ப்ரொஃபஷ்னல் ப்ரூஃப் ரீடிங். எழுத்து பிழைகளை கண்டுபிடிக்கிறதுல வல்லவராக இருந்தால் நிச்சயம் இந்த வேலை உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். புக்ஸு இல்லை கட்டுரைகள் இல்லை அறிக்கைகளில் இருக்கிற எழுத்து பிழை, சந்திப்பிழை, இலக்கண பிழைகளை சரி செய்கிறது தான் வேலை. இதுக்கு உங்களுக்கு அந்த லாங்குவேஜில் சிறந்த புலமை இருக்கணும். ஒரு பக்கத்துக்கு இவ்வளவு அப்படின்னு நீங்கள் கட்டணம் நிர்ணயிக்கலாம். தோழிகளே, இந்த 15 வேலைகளையும் கேட்டப்போ உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கும். ஆனால் உண்மையை சொல்லட்டுமா, இந்த வீடியோவை முடிச்சுட்டு நீங்கள் போனதுக்கப்புறம் இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா, யார் நம்மக்கிட்ட வேலை தருவாங்க, வீட்டு வேலைக்கே நேரம் இல்லையே அப்படிங்கிற நெகட்டிவ் தாட்ஸ் உங்கள் மனசில் வரலாம். அது ரொம்பவுமே இயல்பானது தான். எனக்கும் அப்படி தோணியிருக்கு. ஆனால் அந்த தயக்கத்தை தாண்டி ஒரு அடி எடுத்து வைக்கிறவங்க தான் இன்றைக்கி ஜெயிச்சு நிற்கிறாங்க. நானும் உங்களை போல் ஒரு இல்லத்தரசியாக இந்த 4 செவத்துக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுமோன்னு பயந்துருக்கேன். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். நமக்கான வாய்ப்பை யாரும் தட்டில் வச்சு தரமாட்டாங்க. நாம் தான் அதை உருவாக்கிக்கணும். ஆனால் எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது. இந்த வீடியோவை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுடுவீங்களோன்னு. அப்படி பண்ணாதீங்க. இன்றைக்கி நான் சொன்னதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை ஒரு பேப்பரில் எழுதுங்க. உடனே நாளைக்கே 20,000 சம்பாதிக்க முடியாது. ஆனால் முதல் 100 ரூபாய் நீங்கள் உங்கள் உழைப்பில் சம்பாதிக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அது தர்ற தன்னம்பிக்கை வேறு எதுலேயுமே கிடைக்காது. அந்த தன்னம்பிக்கை உங்கள் முகத்தில் ஒரு தனி அழகை தரும். தோழிகளே, இப்போ இது உங்களுக்கான நேரம்.
இந்த 15 ஐடியாவில் நீங்கள் எதை இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறீங்க? அதை இப்போவே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை பற்றி இன்னும் விளக்கமாக ஒரு தனி வீடியோ வேணும்னா அதையும் கேளுங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்காக, உங்களை மாதிரி பெண்களோட முன்னேற்றத்துக்காக உருவாக்கப்பட்டது. முயற்சி செய்ய தயங்காதீங்க. நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் ரொம்ப பலசாலி. உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டோரி டைம் வித் வினிதாவிற்காக அன்புடனும் அக்கறையுடனும் நான் உங்கள் வினிதா. நன்றி.